பணத்தை சேவ் பண்ணி வச்சு அந்த பணத்தை உங்களுக்காக உபயோகப்படுத்துறது பேர் இன்வெஸ்டிங்னு நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். சேவ் பண்ண பணத்தை ஒரு குறிப்பிட்ட விதமாக அலோகேட் பண்ணால் ஃபியூச்சரில் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த ப்ராசஸ்க்கு நீங்கள் புதுசாக இருந்தால் நிறைய டேர்ம்ஸை புதுசாக கேள்விப்பட்டிருப்பீங்க. பேர் விசஸ் புல் மார்க்கெட், இடிஎஃப், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், லிமிட் ஆர்டர்ஸ், டிக்கர் சிம்பிள்ஸ், நிஃப்டி 50ன்னு லிஸ்ட் போயிட்டே இருக்கும். என்னோட நம்பிக்கை இன்வெஸ்டிங் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ் கிடையாது. அதனால இந்த சீரீஸ்ல நம்ம கவர் பண்ண போறது ஏன் ஒருத்தங்க இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எதுலெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கிற டவுட்ஸ், போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் எப்படி பண்ணலாம், பேசிக் பிகினர் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும், ஃபைனலாக ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷனில் ஒரு ஷேரை வாங்கி விற்கிறது எப்படின்னு காட்டுறேன். ரைட், முதல்ல ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும்? சிம்பிள் ரீசன், நம்ம பணத்தை வச்சே நம்ம பணத்தை வளர வைக்கணும். இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல நீங்க கொஞ்சம் பணத்தை சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. HDFC மாதிரியான பெரிய பேங்க்ல சேவிங்ஸ் அக்கௌண்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 2.5%. இப்போ சும்மா ஒரு சிச்சுவேஷன் அசியூம் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா லம்சமா கிடைக்குது. இதை நீங்க சேவிங்ஸ் பேங்க்ல போடுறீங்க. உங்களுக்கு வருஷ கடைசியில கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் 25,000 ரூபாய் டாக்ஸ் சேர்க்காம. மேபி பேங்க்ஸ் எல்லாம் ஒரு 10% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்கன்னா வருஷ கடைசியில இந்த அமௌண்ட் மொத்தம் 11 லட்ச ரூபாய் ஆகும், 1 லட்சம் இன்ட்ரெஸ்ட் சேர்த்து. ஆனா பேங்க்ஸ் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரொம்ப கம்மி. அதுவே இன்வெஸ்ட் பண்றப்போ பணம் காம்பவுண்ட் ஆகும். காம்பவுண்டிங் பேசிக்கா உங்களுக்கு வருஷம் வர்ற இன்ட்ரெஸ்ட் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். புதுசா கேட்க இந்த கான்செப்ட் கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கலாம். இந்த எக்ஸாம்பிள பாருங்க. ஒரு 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம். மொதல் வருஷம் கடைசியில் மொத்தம் 1,10,000 ரூபா இருக்கும். அப்படியே அடுத்த வருஷம் போனால் அந்த 1,10,000க்கு 10% இன்ட்ரெஸ்ட் வர்றதுனால இது 1,21,000 ஆகும். இதே பேட்டர்ன் 20 வருஷத்துக்கு கண்டினியூ ஆகும்னு சப்போஸ் நம்ம அசியூம் பண்ணா வருஷம் வருஷம் இருக்கிற கடைசி பேலன்ஸ்க்கு வர்ற அமௌண்ட்டோட வளர்ந்துகிட்டே இருக்கும். அதனால 20வது வருஷத்துல 6,72,000 ஆகிருக்கும். ஸோ வெறும் 1 லட்ச ரூபாய் உள்ள போட்டு வருஷத்துக்கு 10% இன்ட்ரெஸ்ட் கிடைச்சா அது வளர்ந்து 20 வருஷம் கழிச்சு 6 லட்ச ரூபாய் ஆகிருக்கும். இதை நம்ம காம்பவுண்டிங் சொல்லுவோம். சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல இப்படி வைக்காம இருக்க இன்னொரு முக்கியமான காரணம் இன்ஃப்ளேஷன். இந்தியாக்குன்னு ஒரு சென்ட்ரல் பேங்க் இருக்கு, அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நம்ம மானிட்டரி பாலிசியை முடிவு பண்றது இவங்க தான். RBI நம்ம பொருளாதாரம் ஒழுங்கா மெயின்டைன் பண்ண வருஷத்துக்கு 4% இன்ஃப்ளேஷன் ரேட் டார்கெட் பண்றாங்க. ஆனா ரீசென்ட் ட்ரெண்ட்ஸ்ல அது எப்பயுமே ஸ்லைட்டா 4% மேல தான் இருந்திருக்கு. இதுக்கு அர்த்தம் உங்க பணத்துக்கு வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் 4% கீழே இருந்தா அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல உங்களோட வேல்யூவை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்க பர்ச்சேசிங் பவர் சேர்ந்து குறையும். இன்ஃப்ளேஷனை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க நம்ம குடிக்கிற பால் விலையை பார்த்தாலே புரியும். 1970ல 1 லிட்டர் பால் வெறும் 1.5 ரூபாய் இருந்து இப்போ 40 ரூபாய் மேல ஆகிருக்கு. பால்ல அடிப்படையா ஒன்றும் மாறல. அப்பையும் குடிச்சோம், இப்பையும் குடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா வருஷம் ஆக ஆக இதோட விலை ஏறிட்டே வந்திருக்கு. இப்போ அப்படியே நம்மளுக்கு அடுத்த கேள்வி வரும், சரி நம்ம எப்படி இன்வெஸ்ட் பண்றது? நம்ம ஊருன்னு பார்த்தா மெயினா இருக்கிற ஆப்ஷன்ஸ் ஒன்னு ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். எல்லாரும் கேள்விப்பட்டது தான். நம்ம தாத்தாவோ இல்ல அப்பாவோ ஒரு லேண்டை 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி இன்னைக்கு அதே லேண்டு 1 கோடி ரூபாய் மேல போயிருக்கும். அந்த 950 லட்சம் வித்தியாசத்தை நம்ம ரியல் எஸ்டேட் அப்ரிசியேஷன் சொல்லுவோம். பேசிக்கா உங்க லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இன்னொரு ஆப்ஷன் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகிருக்கிற கம்பெனிஸை வாங்குறது. வாங்கின அந்த கம்பெனி ஃபைனான்சியலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். ஆனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்கு. பிகினரா நீங்க பார்க்கும்போது அதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த சீரீஸை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கான பதில் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக்கா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னா என்ன நம்ம பார்த்ததுனால ஒரு லாங் டேர்முக்கு காமன் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸா இருக்கிற இண்டெக்ஸ் ஃபண்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் வித்தியாசம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். பொதுவாக ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஹோல்ட் பண்ணீங்கன்னா அதை லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வச்சிருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிளோட பாருங்க. இந்த கிராஃப் நிஃப்டி 50 ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனி. இந்த சீரீஸ்ல நிஃப்டி 50 இருக்கிற ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை எப்படி வாங்குறதுன்னு ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். ஆனால் இப்போதைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிற இந்த மேக்ஸ் பட்டனை பார்க்கலாம். இங்க நிஃப்டி 50 டேட்டா 1999ல இருந்து இருக்கு. இதோட ஜெனரல் ட்ரெண்டை பார்த்தா வருஷம் ஆக ஆக அப்வர்ட் ட்ரெண்ட்லயே இருந்துட்டு இருக்கு. ஆனா சில ஸ்பெசிபிக் பீரியட்ஸ்ல growth-ஏ இல்லாமலேயும் இருந்திருக்கு. இந்த இடத்துல .com கிராஷ், இப்போ இது கண்ணுக்கே தெரியல. இங்க global financial crisis. Bad it's been today. Well, 827 points off on the Sensex. We're trading at 7,873 levels. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கோவிட் கிராஷ். For 45 minutes, the Sensex plummeted 10% or 2,991.85 points to reach 26,924.
இன்னும் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்ஸ், அதாவது வாங்கி கொஞ்ச நாள்லயே வித்துட்டா இந்த மாதிரியான பீரியட்ல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸும் இருக்கு. சப்போஸ் ஒரு அமௌண்ட் இந்த பீரியட்ல போட்டிருந்தீங்கன்னா அதோட வேல்யூ குறைஞ்சிருக்கும். ஆனா லாங் டேர்ம் இன்வெஸ்டடா இருந்தீங்கன்னா, சப்போஸ் 2015ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்னே இப்போ உங்களுக்கு இருக்கும். 1999ல நீங்க ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதோட மதிப்பு 3 லட்சம் ரூபாய் கிட்ட இருக்கும். அந்த காலத்தோட 10,000மோ இப்ப இருக்கிற 10,000மோ ரெண்டும் வேற வேற நீங்க சொன்னா அதை இன்ஃபிளேஷனோடயும் அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். இன்ஃபிளேஷனோட அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த 10,000தோட இன்னிய மதிப்பு 30,000 ரூபாய். அப்படி இருந்துமே உங்க பணம் 10 மடங்கு கிட்ட வளர்ந்துருக்கும். இந்த காரணத்தினால உங்க பணத்தை அமைதியா இருக்க விடாம இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப முக்கியம். இப்போ பிகினரா நீங்க இதுக்குள்ள வரீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஸ்டாக்ஸ் பத்தி பேசியிருப்பாங்க. பொதுவா இந்த HDFC, டைட்டன், கோல் இந்தியா, ITC மாதிரியான ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல பிரச்சனை இது டைம் கன்சியூமிங் மட்டும் இல்ல, கம்பெனிஸ் ரொம்ப வாலடைலா இருக்கும். பிரைசஸ் ரொம்ப மேல கீழே போக வாய்ப்பு இருக்கிறதால இது ஆக்டிவ் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்னு சொல்லலாம். இதை டே ட்ரேடிங் மாதிரி யோசிச்சு பாருங்க. டே ட்ரேடரோட ஒரே குறிக்கோள் அவங்க ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸோட டெய்லி ரிட்டர்ன்ஸை மேக்ஸிமைஸ் பண்றது. இதை பை மினிட், பை அவர், பை டேன்னு கூட ட்ராக் பண்ணுவாங்க. இதுல ரொம்ப வேலை மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸும் வந்து சேரும். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதும் டே ட்ரேடிங்கும் ஒண்ணுன்னு நான் இங்க சொல்ல வரல. ஆனா புதுசா இதுக்குள்ள வர்றவங்க டே ட்ரேடர்ஸ் பண்ற எல்லா தவறுகளும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பிக் பண்றப்போ பண்ற வாய்ப்பு இருக்கு. இது பேசிக்கா ஹியூமன் சைக்காலஜி தான். புதுசா பண்ற விஷயத்துல எப்பயுமே ஒரு சந்தேகம் இல்ல ஒரு பதட்டம் இருக்கும். இது உங்க இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸஸை டைரக்டா இம்பாக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. அதுவே இப்போ பேசிவ் ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் போனீங்கன்னா பெரிய கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வாட்டியோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணிட்டு நீங்க நிம்மதியா இருக்கலாம். இதுக்கான வழி இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்குறது. ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் அவங்க கிளையன்ட்ஸ்க்கு சொல்லக்கூடிய முதல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனே இதுவாக தான் இருக்கும். இண்டெக்ஸ் ஃபண்ட் டைவர்சிஃபைடா இருக்கிறதால மார்க்கெட்டை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால நீங்க கன்சிஸ்டன்டா இன்வெஸ்டடா இருந்தா உங்களோட வெல்த் தானா வளரும். சரி, எக்ஸாக்டா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்னா என்ன? அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க இந்த ஃபண்ட்ஸுக்கு முன்னாடி வந்த ஃபண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். சப்போஸ் உங்ககிட்ட ஒரு 50 லட்ச ரூபா இருந்து என்கிட்ட இன்னொரு 50 லட்ச ரூபா இருந்தா இதை ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுப்போம். அந்த ஃபண்ட் மேனேஜரோட அப்ஜெக்டிவ் ஒன்று தான், நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணத்தோட ரிட்டர்ன்ஸை அதிகமாக்குறது. ஆப்வியஸா அவங்க நம்ம 2 பேரோட நிறுத்த மாட்டாங்க. இதே மாதிரி இன்வெஸ்ட் பண்றவங்க எல்லார்ட்டையுமே பணம் வாங்கி ஒன்னா பூல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எந்த செட் ஆஃப் ஸ்டாக்ஸ் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்னு தோணுதோ அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸ்சேஞ்சா அந்த ஃபண்ட் மேனேஜர் நம்ம கிட்ட இருந்து அதிகமா ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுக்கான காரணம் ரொம்ப சிம்பிள். இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த ஃபண்ட் மேனேஜரோட வேலை தான் எல்லாமே இருக்கு, நம்மளது ஒண்ணுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு சேலரி மாதிரி இந்த ஃபீஸை சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜர் இன்வால்வ்டா இருக்காங்க. அதுவே இண்டெக்ஸ் ஃபண்ட் பேசிவா இருக்கிறதால ஸ்டாக் மார்க்கெட்டை அப்படியே ட்ராக் பண்ணும். நம்ம நிஃப்டி 50 மாதிரி இந்தியாவில் இருக்கிற டாப் 50 கம்பெனிஸை ட்ராக் பண்ணும். அதுவே யூஎஸ்ல S&P 500, யூஎஸ்ஏல இருக்கிற டாப் 500 கம்பெனியை இந்த இண்டெக்ஸ் ட்ராக் பண்ணும். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஸ்பெசிஃபிக் இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் இன்வெஸ்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். பிகினராக நம்மளோட வேலை அந்த இண்டெக்ஸ் ஃபண்டை வாங்குறது மட்டும்தான். அடுத்த வீடியோவில் நம்ம ஏஜுக்கு தகுந்தபடி எந்த ஆப்ஷன் பெட்டராக இருக்குன்னு பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டை எப்படி வாங்குறதுன்னு பார்க்கலாம்.